ஸ்ரீ சௌந்தர்யலஹரி ஸ்லோகம் 30. இந்த 30வது ஸ்லோகத்தை படித்தால் பிரகாய பிரவேசம் சித்தி அடைய அஷ்டமா சித்திகள் கிடைக்க. இந்த ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தில் உள்ள பொருளையும் இப்பொழுது விளக்கமாக பார்க்கலாம். ஸ்வதேஹோத்பூதாபிர் கிருணிபிர் அனிமாத்யாபி அபிதஹ நிஷேவ்யே நித்யே த்வா महमिति सदा भावयति यः किमाश्चर्यं तस्य त्रिनयनसमृद्धिं त्रिनयतो महासंवर्ताग्निर्विरचयति नीराजनविधिम्. நித்யே ஆதியந்தமற்ற பரம்பொருளே, ஸ்வதேக உத்பூதாபி உனது உடலினின்று தோன்றிய, கிருணிபி கிரணங்கள் போன்ற, அனிமாத்யாபி அனிமா சித்தி முதலிய தேவதைகளால், அபிதஹ சூழப்பெற்றவளாக, நிஷேவ்யே சேவிக்கத்தக்கவளே, த்வாம் உன்னை, அகமிதி தனது ஆத்மா என்று, யஹ எவன், சதா எப்போதும், பாவயதி சிந்திக்கின்றானோ, தஸ்ய அவனுக்கு, திருநயன சம்ருத்திம் சிவசாயுஜ்ய செல்வத்தையும், திருநயதஹ துரும்பென கருதும் அவனுக்கு, மகா சம்வர்த்தாக்னி ஊழிதியானது, நீராஜன விதிம் மங்கள ஆர்த்தி காட்டி பூஜிக்கும் முறையை, விரஜயதி அனுஷ்டிக்கிறது. கிம் ஆச்சரியம் இது ஆச்சரியமா? சூரியன் சந்திரன் அக்னியாகிய மூவரும் எவருடைய தரிசனத்துக்கு வழிகாட்டுகிறார்களோ, அல்லது இடை பிங்களை சுஷும்னனையாகிய மார்க்கங்கள் மூன்றும் எவரை காண உபாயமோ, அல்லது எவருக்கு கண்கள் மூன்றோ, அம்பிகையை தனது ஆத்மாவாகவே ஒருவன் பாவனை செய்தால் ஏற்படும் மகிமை ஒப்புயர்வற்றது. தேவியின் தியான ஸ்லோகத்தை இப்பொழுது பார்க்கலாம். அருணாம் கருணாதரங்கிதாக்ஷீம் திருதபாஷாங்குஷ புஷ்பபானசாபாம் அனிமாதிபிராவ்ருதா மயூகைः அஹமித்யேவ விபாவயே பவானீம். உன் திருவடிகளிலிருந்து தோன்றிய கிரணங்களே அனிமா மகிமா முதலிய அஷ்ட ஐஸ்வர்யங்கள். அவைகளால் சூழப்பெற்றிருக்கும் உன்னை நான் வணங்குகிறேன். உன்னை தன் ஆத்மாவென்று எப்பொழுதும் தியானம் செய்பவன் பரமேஸ்வரனுடைய ஐஸ்வர்யத்தையும் திருணமாக நினைப்பான். அவனுக்கு பிரளய காலத்தில் அக்னியும் மங்களார்த்தி செய்யும் என்பதில் என்ன வியப்பு? இந்த ஸ்லோகத்துக்கு ஜபம் செய்யும் முறையும் பலனும். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 96 நாட்கள் தினம்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபித்தால் அனிமாதி அஷ்ட சித்திகள் உண்டாகும். எந்த காரியத்தையும் தொடங்குவதிலும் அதைரியம் நீங்கி தைரியம் உண்டாகும். இந்த ஸ்லோகத்துக்கு நிவேதனம் தேன், வெல்லப்பொங்கல், திரிமதுரம், தாம்பூலம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ.